சதுரங்க பிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோவில் ஒரு பிளிட்ஸ் கேம் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். இந்த கேம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா எட்கோமஸ் யகிஸ்கான் அப்படிங்கிற யங்கஸ்ட் கிராண்ட் மாஸ்டர் அப்படிங்கிற பட்டம் பெற்ற வீரருடைய ஆட்டத்தை தான் வந்து பார்க்க போகிறோம். இந்த ஆட்டம் வந்து பார்த்திங்கன்னா பிரகு கூட வந்து விளையாடிருக்காரு. இவர் வந்து பார்த்திங்கன்னா 4th யங்கஸ்ட் கிராண்ட் மாஸ்டர் இன் செஸ் ஹிஸ்ட்ரி. அதாவது கடந்த ஏப்ரல் மாதம் வந்து பார்த்திங்கன்னா இவர் வந்து கிராண்ட் மாஸ்டர் ஆனார். ஸோ 12 வயது முடிகிறதுக்குள்ளே 12வது வயதிலே வந்து பார்த்திங்கன்னா கிராண்ட் மாஸ்டர் ஆகிருக்கிறாரு. ஸோ இவர் கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு வருஷமும் எப்படி ஃபஸ்டின் ஆரோ வந்து சாதனை படைச்சிருக்காரோ அது மாதிரியே இவரும் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு வருஷம் ஒவ்வொரு டைட்டில் வாங்கியிருக்காரு. அண்ட் இன்டர்நேஷ்னல் மாஸ்டர்லேருந்து கிராண்ட் மாஸ்டர் வாங்குறதுக்கு ஒரே வருஷத்தில் வந்து பார்த்திங்கன்னா 3 நாம்ஸையும் வந்து அச்சீவ் பண்ணி டைட்டில் வாங்கியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் ஸ்டாண்டர்ட் ரேட்டிங்கில் ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா 2600 ரேட்டிங்கை வந்து பார்த்திங்கன்னா தொட்டிருக்கிறாரு. ஸோ இந்த மாதிரி பல சாதனைகள் வந்து பண்ணியிருக்காரு இங்கே யகிஸ்கான். ஸோ அவர் வந்து ஒயிட் பீஸ் ஹேண்டில் பண்ணுறாரு, இங்கே பிரக் வந்து பிளாக் பீஸ் ஹேண்டில் பண்ணுறாரு. இந்த ஆட்டத்துக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி ஒரு ரெக்வஸ்ட் என்ன நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோஸ்லாம் பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அதே போல் நம்ம அடல்ட் பாத் இம்ப்ரூவ்மெண்ட் அப்படிங்கிற வெபினாரில் நீங்கள் கலந்துக்கணும் அப்படின்னா உங்களுடைய ரெஜிஸ்ட்ரேஷனை பதிவு பண்ணுங்கள். ஸோ இப்போ இந்த கேமை தொடங்கலாம். ஸோ வித் ஒயிட் பீசஸ் யகிஸ்கான் வந்து கேமை D4 ஓப்பன் பண்ணுறாரு, நைட் F6 அண்ட் நவ் பிஷப் G5. இந்த ட்ரோம்போவஸ்கி அட்டாக் அப்படிங்கிற ஒரு ஓப்பனிங் வந்து நம்ம அதிகமாக பார்த்தது கிடையாது. ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு ஓப்பனிங் ஒயிட்டுக்கு. ஸோ ஆக்சுவலாக ஒயிட் வந்து பார்த்திங்கனாக்கா இந்த நைட்டை வெட்டுறதுக்கும் தயாராக தான் இருப்பாங்க. அதான் மெயின் லைனும் கூட. பான் டு D5 வந்து விளையாடுறாரு பிறகு நைட் டு D2, நைட் டு D2க்கு அப்புறம் நைட் பி D7. ஸோ இங்கே ஒரு வெட்டலை பிஷப் இன்ட்டு F6 ரொம்ப மெயின் மூவ், பட் வெட்டலை. ஸோ நைட் GF3, பான் டு C5, பான் டு E3, பான் டு E6 அண்ட் தென் பான் டு C3. இதே செட்டப் தான் நீங்கள் லண்டன் சிஸ்டமில் பார்ப்பீங்க. ஆனால் ஒரே ஒரு வித்தியாசம் என்ன அப்படின்னா இந்த பிஷப் வந்து F4 ஸ்கொயரில் இருக்கும். பட் இங்கே இந்த பிஷப் வந்து நைட்டை பின் பண்ணியிருக்கு. அது மட்டும்தான் வித்தியாசம், மற்றபடி எல்லாமே சேம் தான். ஸோ பிஷப் D3, ஈவன் பிஷப் D3 மூவுமே அதே தான். ஸோ பான் டு B6, கேசல்ஸ், பிஷப் B7, E4. ஸோ இதுதான் வந்து இந்த ஓப்பனிங்கோட ஒரு ஸ்பெஷாலிட்டி. E4 வந்து பார்த்திங்கன்னா இமீடியட்டாக பிரேக் பண்ணுவாங்க. ஸோ லண்டன் சிஸ்டமில் பொறுமையாக வந்து ரூக் E1 அதுக்கப்புறம் E4 பிரேக் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணும்போது, பட் இங்கே ஆல்ரெடி ஒரு த்ரெட் என்ன அப்படின்னா 4th த்ரெட் இருக்குது. ஸோ D takes E4 அவசியம் விளையாடி ஆகணும். அதுக்கப்புறம் நைட் takes E4. ஸோ பிஷப் E7 பின்ன பிரேக் பண்ணியே ஆகணும், இல்லைனா பிரச்சனை ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு பிறகு பின்ன பிரேக் பண்ணுறாரு. பின் அதுக்கப்புறம் எக்ஸ்சேஞ்சஸ், சீரியஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்சஸ் நடக்குது. குயினால் வந்து வெட்டுறாரு. கடைசியாக வந்து பார்த்திங்கனாக்கா பிஷப் டு B5 வந்து விளையாடுறாங்க. ஸோ இங்கே பிரகுக்கு வந்து 2 நிமிஷம் இருக்குது. அவருக்கு ஆல்ரெடி 1 நிமிஷத்துக்கு கீழே போயிட்டார். ஸோ இங்கே வந்து பின்னு கிரியேட் பண்ணியிருக்கிறாரு. அதாவது கேன்சல் பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறாரு. சரி அப்படியான்னு சொல்லிட்டு அவர் அவரோட ஸ்ட்ரக்சரை டேமேஜ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு பிஷப் இன்ட்டு F3 விளையாடுறாரு. ஏன்னா இங்கே குயின் இன்ட்டு F3 விளையாடலாம், பட் அவர் வந்து பார்த்திங்கனாக்கா விளையாடலை. ஸோ இந்த மாதிரி G இன்ட்டு F3 விளையாடினோடனே ரூக் டு D8 வந்து விளையாடுறாரு. ஸோ ரூக் டு D8 விளையாடுறதுக்கப்புறம் பிரக் வந்து கேஸ்லிங் பண்ணுறதுக்கு தயாராகிறது பார்த்தாலே தெரியும் நமக்கு. பட் குயின் A4 போயிட்டு திரும்பவும் சொல்கிறாரு கேஸ்லிங் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு. பட் பண்ண முடியாதுன்னு சொன்னதுக்கப்புறம் அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா A6 விளையாடுறாரு. அட்லீஸ்ட் இந்த பிஷப்போட டயகனலை வந்து நம்ம வந்து இது பண்ணிட்டோம். ஏன்னா தேவையான அளவுக்கு காம்பன்சேஷன் இருக்குது. இங்கே ஸ்ட்ரக்சரல் டேமேஜ் இருக்குது. ஜஸ்ட்டு இமேஜின் பண்ணி பாருங்கள், குயின் டேக்ஸ் F3, ரூக்கை லிஃப்ட் பண்ணி அப்படியே செக்மேட் பண்ணலாம். சிம்பிளான ஒரு செக்மேட்டிக் பண்ண ஆல்ரெடி அவைலபிளாக இருக்குது. ஆனால் பிரச்சனை என்ன அப்படின்னா கேஸ்லிங் பண்ணும், பீஸை ட்ராப் பண்ணக்கூடாது. அதனால் சரி ஓகே ஒரு பான் தானே அப்படின்னு சொல்லிட்டு அவர் இந்த பானை கொடுக்கறதுக்கு முயற்சி பண்ணுறாரு. ஆனால் அவர் என்ன செய்கிறாரு அப்படின்னா பிஷப்பை திரும்ப C6 ஸ்கொயருக்கு வந்து கொண்டு வந்து வைக்கிறாரு. இந்த பொசிஷனில் வந்து நம்ம இந்த மாதிரி B5 விளையாடுறதுனால எந்த ஒரு பிரயோஜனமும் கிடையாது. ஏன்னா குயின் இன்ட்டு A6 இருக்கும் அப்படிங்கிறதுனால. பட் இங்கே நீங்கள் நம்பவே முடியாத மாதிரி ஒரு மூவ் வந்து இங்கே பிரக் வந்து பண்ண போகிறாரு. ஸோ இந்த பொசிஷனில் நீங்கள் பிளாக் பீஸ் ஹேண்டில் பண்ணிங்க அப்படின்னா எப்படி இந்த இடத்துல வந்து இந்த பின்னை பிரேக் பண்ண போகிறீங்க, இல்லை எப்படி கேமை வந்து ஃபர்தராக வந்து கன்டினியூ பண்ண போகிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். அண்ட் இங்கே பிரக் வந்து ஒரு ப்ரில்லியண்ட்டான ஒரு மூவ் பண்ணுறாரு. அது என்ன மூவ் அப்படின்னா ஆக்சுவலாக கேஸ்லிங். ஏன்னாங்க நைட்டு போக போது கேஸ்லிங் பண்ணிட்டாரு சாதாரணமாக அப்படிங்கிற மாதிரி நமக்கு தோணும். ஆக்சுவலாக நைட்டை சாக்ரிஃபைஸ் பண்ண பார்க்குறாரு பிரக் இந்த பொசிஷனில். அவருக்கு தேவையான அளவுக்கு காம்பன்சேஷன் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கிங் சைடில் இருக்கக்கூடிய ஸ்ட்ரக்சரல் டேமேஜ் வந்து இங்கே இருக்குது. எக்ஸாம்பிளுக்கு கேம் வந்து அவர் ரூக்கியை D1 தான் விளையாடுறாரு. இந்த பிரச்சனையை புரிஞ்சுக்கிட்டு ஏன் அப்படின்னா இந்த இடத்துல நீங்கள் பிஷப் இன்ட்டு D7 விளையாடுனீங்க அப்படின்னு சொன்னால் பான் டு B5 இருக்குது. ஸோ அந்த பிஷப்புக்கும் குயினுக்கு இருக்கக்கூடிய கனெக்ஷனை கட் பண்ணுறோம். சரி ஓகேங்க நமக்கு பீஸு கிடச்சிச்சு, ஆல்ரெடி நம்ம 2 பானை எடுத்துக்கலாமே அப்படிங்கிற மாதிரி நீங்கள் பிஷப் இன்ட்டு B5, A இன்ட்டு B5, குயின் இன்ட்டு B5 விளையாடிங்க அப்படின்னா குயின் டேக்ஸ் F3, ரூக் டு D5, ரூக் டு G5 வந்து செக்மேட். ஸோ இது தடுக்கிறதுக்கு அவசியமாக நீங்கள் ரூக்கை ஏதோ ஒரு ரூக்கை E1 ஸ்கொயருக்கு கொண்டு வரது நல்லது. ஐடியா என்ன அப்படின்னா குயினை E2 கொண்டு வரது தான். எக்ஸாம்பிள் நம்ம ரூக் டு D5 விளையாடணும் அப்படின்னா ரூக் டு E5 ரொம்ப ஸ்ட்ராங்கான மூவாக இருக்கும். ஓரளவுக்கு ஒயிட்டில் வந்து சமாளிக்க முடியும் அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல கூடிய டிஸ்கஷன். ப்ளஸ் ப்ராக்டிகலி ஸ்பீக்கிங் பிளாக் ஒயிட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா இங்கே பான்ஸ் வர நிறைய இருக்குது. 3 பான்ஸ் இருக்குது. ஸோ அதனால் கொஞ்சம் வந்து கேர்ஃபுல்லாக விளையாட்டும். இந்த காரணத்தில் இன்னொரு ஆப்ஷன் என்ன அப்படின்னா பெட்டர் ஆப்ஷன் C takes D4, அட்லீஸ்ட் ஒரு பானையாவது வெட்டுறது. அதே போல் இங்கே அகெயின் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அந்த பானை வெட்டவே முடியாது உங்களால்.
சப்போஸ் கேப்சர் பண்ணீங்க அப்படின்னா குயின் G4 செக்கு, திரும்ப ஒரு செக்கு கொடுத்துட்டு ஈஸியாக அந்த பானை வெட்டி திரும்ப செக் மேட்டிங் பேட்டர்னை உருவாக்கலாம். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து குயினை அல்லது ரூக்கை எதையாவது ஒன்று கொடுத்து ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த காரணத்தினால இந்த பொசிஷனில் வந்து பார்த்திங்கன்னா குயின் E2 தான் விளையாடணும். அந்த பானை கேப்சர் பண்ணுறதுக்கு உங்களுக்கு நேரம் கிடையாது. ஸோ குயின் டு D5, அதுக்கப்புறம் C takes D4, தென் குயின் டேக்ஸ் A2. இந்த பான் வந்து பார்த்திங்கனாக்கா ஐசோலேட்டட் பான் தான். அதனால் அவர் இந்த பக்கம் இருக்கக்கூடிய A2 வெட்டலாம். இப்போ 4 பானுமே தனித்தனியாக இருக்குது. ஆனால் ப்ரக்குக்கு இந்த மாதிரி என்ன சொல்கிறது, அழகாக காம்பேக்ட் பான் ஸ்ட்ரக்சர் இருக்கும். ஸோ இந்த எண்ட் கேம் வந்து பார்த்திங்கனாக்கா பிளாக்குக்கு ப்ரிஃபரபுளாக இருக்கும். அதுவும் முக்கியமான விஷயம், ஜி பானை இல்லாதது அவர் கிங் சைடில் த்ரெட்ஸை க்ரியேட் பண்ணி எப்படியாவது ஒரு பானை வெட்டினாலே போதும் இந்த மேஜர் பீஸ் எண்டிங்கில் டெஃபினட்டாக பிளாக்கால் அவுட் ப்ளே பண்ண முடியும் ஒயிட்டை. இவ்வளோ பிரச்சனை இருக்கிறத புரிஞ்சுக்கிட்டு தான் அவர் என்ன பண்ணுறாரு, அந்த பீஸை வந்து வெட்டலை. அதுக்கு பதில் ப்ரொஃப்ளாக்டிக்காக இப்போ ரூக் டு D5, ரூக் டு D5 அல்லது வந்து C takes D4 இதுதான பிரச்சனை, ரூக்கை வந்து வச்சு பாதுகாப்பு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரூக்கையே இன்வால்வ் பண்ணுறாரு. அண்ட் தென் C takes D4. ஸோ C takes D4க்கு அப்புறம் இந்த பொசிஷனில் கூட நம்ம பீஸை ஃப்ரீயாக வெட்டலாமா அப்படிங்கிறது எல்லாரோட கேள்வியாக இருக்கும். தாராளமாக வெட்டலாம். பட் இங்கே இது வந்து பிளிட்ஸ் கேம் அப்படிங்கிறதுனால 13 செகண்ட்ஸ் இருக்குது. இந்த இடத்துல பிஷப் டேக்ஸ் D7 விளையாடினா எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது. இன்ஃபேக்ட் ஒயிட் இஸ் கம்ப்ளீட்லி வின்னிங். அப்புறம் D takes C3, குயின் டு D4 நம்ம குயின் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிடலாம். ஸோ இந்த எண்டிங் வந்து பார்த்திங்கனாக்கா கம்ப்ளீட்லி வின்னிங் ஃபார் ஒயிட். பட் இங்கே அவர் எக்கிஸ் கான் வந்து மிஸ் பண்ணுறாரு. பட் இங்கே வந்து பார்த்திங்கன்னா C takes D4 விளையாடுறதுனால ப்ரக் வந்து குயின் டு G5 செக்கு கொடுக்குறாரு. செக்கு கொடுத்ததுக்கப்புறம் கிங் H1 போகுது. அதுக்கப்புறம் நைட்டை வந்து சேவ் பண்ணிடுறாரு. அண்ட் இதுக்கப்புறம் இந்த எண்ட் கேம் வந்து ஒர்க் பண்ண வேண்டியது தான். ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒர்க் பண்ணுறதுக்கு நிறைய வீக்னஸஸ் இருக்குது. ஸோ குயின் டேக்ஸ் A6 வந்து விளையாடுறாரு. அதுக்கப்புறம் நைட்டை வந்து பார்த்திங்கன்னா சென்ட்ரலைஸ் பண்ணுறாரு ப்ரக். ஐடியா என்ன அப்படின்னா நைட் F4, குயின் டு G2 செக்மேட்டு. ரொம்ப ஈஸியான ஐடியா தான். ஸோ அதை ஈஸியாக ஸ்பாட் பண்ணிடுவார். ஸோ அதனால் ரூக் டு G1 த்ரெட்னிங் த குயின். ஸோ குயின் வந்து பார்த்திங்கன்னா F5க்கு போயிட்டு F3 வந்து த்ரெட்டன் பண்ணுது. அதனால் ரூக் டு G3 போட்டு அதுக்கு டிஃபென்ஸ் கொடுக்குறாரு. ஸோ இந்த பொசிஷனில் வந்து நீங்கள் இந்த ரூக்கை வந்து லிஃப்ட் பண்ணினதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கனாக்கா ஒரு விஷயம் நீங்கள் கவனிச்சிருப்பீங்க. 2 பீஸுமே வந்து பார்த்திங்கன்னா பாதுகாப்பு இல்லாமல் இருக்குது. சாதாரணமான ஒரு டாக்டிஸ் தான் இங்கே. அதுக்கு பதில் அவர் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இந்த நைட்டையே வெட்டியிருக்கலாம் அவர். ஸோ நைட்டை வெட்டியிருந்தார் அப்படின்னா ரூக் டேக்ஸ் D5 அண்ட் தென் சப்போஸ் நீங்கள் இங்கே வெட்டினீங்க அப்படின்னு சொன்னால் தென் குயின் டேக்ஸ் F3 ஃபாலோட் பை செக்மேட் இருக்குது. அதை வெட்டுறதுக்கு நேரம் இருக்காது. ஸோ மோஸ்ட்லி நம்ம வந்து குயினை வந்து பார்த்திங்கன்னா ட்ரேட் பண்ணணும். ப்ளஸ் முக்கியமான விஷயம் F3 ஸ்கொயரை டிஃபெண்ட் பண்ணணும். ஸோ அந்த காரணத்தினால பிஷப் டேக்ஸ் D5 வந்து பார்த்திங்கன்னா கேமை வந்து பார்த்திங்கன்னா ரஃப்லி ஈக்குவலாக கொண்டு போயிருக்கும். ப்ளஸ் நம்ம ஏற்கனவே மென்ஷன் பண்ண மாதிரி அந்த எண்டிங் வந்து பார்த்திங்கனாக்கா பிளாக்குக்கு ஃபேவரபுளாக இருந்திருக்கலாம். பட் கேமில் ரூக் டு G3 விளையாடுறதுல ஒரு டாக்டிக்கல் பிளண்டர் இது. இந்த ஒரு குறுகிய நேரத்தில் கூட அழகாக டாக்டிக்ஸ் ஸ்பாட் பண்ணுறாரு பிறகு. ஸோ குயின் டு C2, ரூக் இஸ் ஹேங்கிங், பிஷப் இஸ் ஹேங்கிங். ஸோ ரூக்கை சேவ் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் குயின் டேக்ஸ் C6. ஸோ ரூக் டேக்ஸ் G7ல் செக்கோட வந்தாலும் கிங் H8ல் வச்சதுக்கப்புறம் பெரிய பிரச்சனை கிடையாது. அவர் ரூக்கையே சாக்ரிஃபைஸ் பண்ணுறாரு. நீங்கள் ஏதாவது த்ரெட்ஸை க்ரியேட் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் ஆக்சுவலாக எந்த த்ரெட்டுமே பண்ண முடியாது. கிங்கால் வெட்டினதுக்கப்புறம் குயினை செக் கொடுக்குறாரு. பட் F5 வச்சு மொத்தமாக பிளாக் பண்ணிடுறாரு. ஸோ there is no attack. ஒரு ரூக்கு போச்சு, ஒரு பிஷப் போச்சு. ஸோ இது ரீசனபிள் பொசிஷன். பான் டு F4 வந்து வைக்கிறாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த இடத்துல ஒரு டெட்லியான ஒரு டிஸ்கவரியில் போய் மாட்டுறாரு. பட் அதுக்கப்புறம் நைட் டேக்ஸ் F4க்கு அப்புறம் 27வது மூலே வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவர் வந்து ரிசைன் பண்ணுறாரு எக்கிஸ் கான். ஸோ யங்கஸ்ட் கிராண்ட் மாஸ்டர், ரீசெண்டான யங்கஸ்ட் கிராண்ட் மாஸ்டர் எக்கிஸ் கான். ஸோ ரொம்ப ஸ்டார் கிட் ஆக்சுவலாக. சில பேர் நம்ம வந்து இப்போது எப்படி ப்ரக்கெல்லாம் ஒரு 5 வருஷத்துக்கு முன்னே இருந்தாலோ இல்லை ஒரு 3-4 வருஷத்துக்கு முன்னே இருந்தாங்களோ, ப்ரக், குகேஷ், அர்ஜுன், இந்த மாதிரி நிஹால் சரீன். ஸோ அது மாதிரி அடுத்த செட் ஆஃப் ஜென்ரேஷன்ஸ் ஆர் அடுத்த செட் ஆஃப் பிளேயர்ஸ் வரணும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு பிளேயர் தான் இந்த பிளேயர். ஸோ கண்டிப்பாக வந்து அபிமன்யு மிஸ்ரா, அடுத்து எக்கிஸ் கான், ஸோ இவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு செட்டாக வந்து இப்போ இருக்கக்கூடிய ஸ்டார் பிளேயர்ஸான அர்ஜுன் எரிகேசி, குகேஷ் அண்ட் பிரக்னந்தா. ஸோ இவங்களெல்லாம் வந்து பார்த்திங்கனாக்கா ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு இவங்க தயாராகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. ஸோ என்ன நடக்குது அப்படிங்கிறத ஆஸ் யூஷுவல் பொறுத்து வந்து பார்க்கலாம். ஸோ இந்த பிளிட்ஸ் சுற்றில் பொறுத்த வரைக்கும் ப்ரக் வந்து 3-4 சுற்று மட்டும் தான் ஆடிருக்காரு. அதுக்கப்புறம் விளையாடவே இல்லை. ஸோ இந்த ஒரு கேம் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. அந்த கேஸ்லிங் செஞ்ச போது இருந்த ஒரு டாக்டிக்கல் ஐடியாஸ் நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக இருந்ததால் இந்த கேம் வந்து கவர் பண்ணோம். வேறு ஏதாவது வேர்ல்டு ரேபிட் அண்ட் பிளிட்ஸ் சாம்பியன்ஷிப்பில் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்த கேம்ஸ் எதாவது இருந்தால் கண்டிப்பாக சஜஷனில் பதிவு பண்ணுங்கள், அந்த கேமை கவர் பண்ணுவோம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள், மறக்காமல் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இதே மாதிரி ஒரு பயனுள்ள வீடியோவுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் சதுரங்க சாணக்கியன்.